யமத்துக்கு அடுத்தது நியமம், அதாவது தனிமனித ஒழுங்கு. இந்த அங்கத்தில் சௌச்சம், அதாவது தூய்மை, சந்தோஷம், அதாவது திருப்தி, தவம், சுவாத்தியாயம், கல்வி, ஈஸ்வர பிரணீதானா, ஈஸ்வரங்கிட்ட சரணடைதல் அப்படிங்கிற 5 ஒழுக்கங்களை கொண்டது. 3வது படியான ஆசனம் அப்படிங்கிறது அமரும் நிலையாகும். அதாவது யோகியானவன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உடலை குறிப்பிட்ட நிலையில் பயிற்சி செய்கிறதாகும். 4வது படியான பிராணாயாமம் அப்படிங்கிறது சுவாச ஒழுங்குமுறைகள். அதாவது முறையான சுவாச பயிற்சியினால ஆன்மீக சாதனைக்கு அதிமுக்கியமான பிராண உயிர் சக்தியை உருவாக்குறது. 5வது படியான பிரத்யாஹரா அப்படிங்கிறது புலன்களை புலநோக்கு பொருள்கள்லேருந்து விலக்குதல். 6வது படியான தாரணை அப்படிங்கிறது ஆழ்ந்த சிந்தனையை குறிக்கும். அதாவது ஒரு மனுஷன் அடைய வேண்டிய ஆன்மீக குறிக்கோளை பற்றின சிந்தனைகளையே ஆழ்ந்திருக்கிறது. 7வது படியான தியானம் அப்படிங்கிறது முற்றிலும் ஆழ்ந்த சிந்தனையை குறிக்கிறது. அதாவது ஒருவன் எந்த சிந்தனையும் இல்லாமல் அடைய வேண்டிய குறிக்கோளில் மொத்தமாக ஆழ்ந்து இருக்கிற நிலை. கடைசியாக 8வது படியான சமாதிங்கிறது அஷ்டாங்க யோகத்தின் இறுதி நிலை. அதாவது ஒரு மனுஷன் தன் குறிக்கோளை அடையிற நிலை.